தீர்ப்பு வெளியாகிடுச்சு. 9 பேருக்குமே மல்டிபிள் லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஊடகங்களுக்கும் இந்த இந்த விவகாரத்தில் துணை நின்ற ஊடகங்களுக்கும் சமூக இயக்கங்களுக்கும் கிடைத்த ஒரு வெற்றி தான். ஆனால் இது மாதிரி இன்னும் பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அந்த வழக்குகளுக்கும் உடனடியாக தீர்வு கிடைக்கணும், விரைவான தீர்வு கிடைக்கணும். 2017 தஷ்வந்த் என்ற நபர் சென்னையில் போரூரில் ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த வழக்கில் கிடைத்த தீர்ப்புக்கு பின்பாக இந்த வழக்கில் தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இது எல்லாமே மீடியாவாலையும் சமூக இயக்கங்களாலையும் எக்ஸ்போஸ் செய்யப்பட்ட வழக்கு அப்படிங்கிறதுனால இந்த 2 வழக்குலையும் தீர்ப்பு கிடைச்சிருக்கு. தீர்ப்புகளும் பரபரப்பாக பேசப்படுகிறது. இது தவிர்த்து வெளியே வராமல் நிறைய வழக்குகள், வெளியே பேசப்படாத நிறைய வழக்குகள், இதே மாதிரியான சிறுமிகள் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அந்த வழக்குகளும் இனி பேசப்படணும். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவையும் தொடர்ந்து பேசப்படும் போது அதற்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு இடத்துல நமக்கும் இதை தொடர்ந்து நமக்கும் நீதி கிடைச்சிடாதுன்னு சொல்லி அந்த வகையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் இதை பேசிக்கிட்டு இருப்பாங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இதோட சேர்த்து அதுவும் பேசப்பட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.